ஆண்டவர் இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் ஒரு சில வசனங்களை வாசித்து தியானித்து ஜெபிப்போம். 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக்கடது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமைய முதலாம் நாள் ஆயிற்று. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக்கடது என்று வார்த்தையினால் சொன்னார். ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் முதலாம் நாள் ஆயிற்று. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவு என்று அதன் வெளிச்சத்தையும் படைத்தார். வெளிச்சத்தையும் இருளை வெவ்வேறாக பிரித்து வெளிச்சத்திற்கு தேவன் பகல் என்றும் தேவன் இரவுக்கு இருள் என்றும் தேவன் பெயர் சூட்டினவராய் காணப்படுகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினால் வெளிச்சம் இருள் எல்லாவற்றையும் பிரிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் தேவன் தாமே வார்த்தையினால் மாற்றுவாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கின தேவனாக கர்த்தர் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் நீர் வரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் நீர் ஆண்டவரே நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாக கர்த்தர் வார்த்தையினால் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களையும் ஆண்டவரை சோத்திரிக்க ஆவி ஆத்மா சரத்தையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிற மாண்டவர். இதை கேட்கிற இதை பார்க்கிற ஒவ்வொருவோடு நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிற மாண்டவர். எல்லா இருளின் வல்லமைகளையும் ஆண்டவர் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிற மாண்டவரே. தேவனாக கர்த்தர் ஆண்டவர் சோத்தரிக்கிற மாண்டவரே, நீர் அப்படியே சேக்காய் சோத்திரிக்கம் தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிற மாண்டவர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இதை பார்க்கிற இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.